4th சம் என்ன கொடுத்துருக்காங்க, வெரிஃபை யூஸிங் வென் டயக்ராம். ஸோ இதை வந்துட்டு வென் டயக்ராம் வச்சு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. முதல்ல இதை கண்டுபிடிப்போம், அடுத்தது இதை கண்டுபிடிப்போம். 2 டயக்ராமும் ஈக்குவலாக வருதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி. முதல்ல நம்ம பி இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிச்சிடலாமா? ஓகேவா? ஸோ வென் டயக்ராம் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னாலே என்னது, சர்க்கிள்ஸ் 3 சர்க்கிள்ஸ் போடுவோமா? ஏ சர்க்கிள், பி சர்க்கிள், அடுத்து சி சர்க்கிள். ஓகேவா? ஸோ நீங்கள் கொஞ்சம் அழகாக போட்டுக்கோங்க. நான் கையில் போடுறதுனால கொஞ்சம் அப்படி வருது. நல்லா ஸ்கேல் வச்சுட்டு நல்லா அழகாக போடுங்க. டயக்ராம் சர்க்கிள்ஸ் எல்லாம் வந்துட்டு காயின் யூஸ் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லை அப்படின்னா காம்பஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்துட்டு யூனிவர்சல் செட்டு. இது ஏ, இது பி, இது சி. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு என்ன ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம், பி இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ அடுத்து வந்துட்டு என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இது ரெண்டுத்தையும் தானே நம்ம யூனியன் பண்ணணும், அதனால். ஓகேவா? ஏ பி சி யூனிவர்சல் செட். ஸோ இது ரெண்டுத்தையும் வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், ஃபுல் டயக்ராம் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஏ, இது பி, இது சி. ஸோ ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி வந்துட்டு இதை வச்சு கண்டுபிடிப்போம். ஸோ இந்த ஆன்சரை வச்சு தான் வந்துட்டு என்னது, இந்த ஆன்சரையும் இதை கண்டுபிடிக்கிற இதோட ஆன்சரையும் வச்சு கம்பேர் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ முதல்ல பி இன்டர்செக்ஷன் சி. ஓகேவா? ஸோ பிக்கும் சிக்கும் காமனாக என்ன ஏரியா இருக்குது, இந்த ஏரியா இருக்கா? ஸோ அதை ஷேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்னது, வெறும் ஏ மட்டும். ஓகேவா? ஏ மட்டும் அப்படின்னா ஏங்கிற சர்க்கிள் ஃபுல்லாக. அப்போ என்ன வரும், இந்த இடம் ஃபுல்லாக வருமா? என்ன கேட்டிருக்காங்க, ரெண்டுத்தையும் யூனியன் பண்ண சொல்லியிருக்காங்களா? அப்படின்னா என்ன, சேர்த்து எழுத போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். முதல்ல வந்துட்டு ஏ ஃபுல்லாக தேவை, அதுக்கப்புறம் பிக்கும் சிக்கும் காமனாக இருக்கிற இடமும் தேவை. ஓகேவா? ஸோ அப்போ என்ன வருது, இந்த மாதிரி டயக்ராம் வருது. ஓகேவா? ஸோ இதே டயக்ராம் இதை கம்பேர் பண்ணுறப்ப வருதான்னு பார்க்கலாமா? இப்போ இந்த அடுத்த பாயிண்ட் பாருங்கள். ஃபஸ்ட் என்ன இருக்குது, ஏ யூனியன் பி இருக்கா, அடுத்து ஏ யூனியன் சி. முதல்ல ஏ யூனியன் பி கண்டுபிடிப்போம், அடுத்து ஏ இன்டர்செக்ஷன் பி ஏ இன்டர்செக்ஷன் சிக்கான ஏ யூனியன் சி கண்டுபிடிப்போம். சாரி, தப்பாக சொல்லிட்டேன். ஸோ அப்போ இது ரெண்டுத்துக்கும் காமனாக என்ன இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல போடுவோம். ஓகேவா? ஸோ ஏ யூனியன் பி அப்படின்னா என்ன அர்த்தம், ஏவும் ஃபுல்லாக வேணும், பியும் ஃபுல்லாக வேணும் அப்படின்னு அர்த்தமா? ஓகேவா? இப்போ ஏ யூனியன் பி இது தானே கரெக்டாக? ஸோ யூனிவர்சல் செட்டு போட்டாலும் ஒன்று தான், போடலனாலும் ஒன்று தான். ஏன் எந்த இடத்துல நீங்கள் யூனிவர்சல் செட்டு போடணும் அப்படின்னா, அந்த இடத்துல ஏ டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துலலாம் நீங்கள் கண்டிப்பாக யூனிவர்சல் செட்டு போடணும். அதே மாதிரி இந்த மாதிரி நார்மலுக்கெலாம் போடணுங்கிற அவசியம் இல்லை, போட்டாலும் தப்பு கிடையாது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன கேட்டிருக்காங்க, ஏ யூனியன் சி. ஓகேவா? ஸோ அப்போ ஏக்கும் சிக்கும் ஃபுல்லாக யூனியன் அப்படின்னா என்ன அர்த்தம், ஃபுல்லாக அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஓகேவா? ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்குமே என்ன கேட்டிருக்காங்க, இன்டர்செக்ஷன் காமனாக இருக்கிற இடமா தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ பாருங்களேன், இது ஃபுல்லாக இருக்குது, ஏ ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது பிக்கோ சிக்கோ இருக்கிற இந்த காமன் இடம் மட்டும் தான் இருக்குது. ஏன்னா இந்த இடம் இதில் இல்லை, இதில் இந்த இடம் கிடையாது. ஓகேவா? புரியுதா? அப்போ எதெல்லாம் காமனாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு காமனாக இருக்கிற இடத்த மட்டும் கரெக்டாக ஷேட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஆன்சர் பாருங்களேன். ஸோ இப்போ இந்த டயக்ராமும் பாருங்கள், ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி. ஆனால் இந்த டயக்ராமும் பாருங்கள், ரெண்டு டயக்ராமுமே எப்படி இருக்குது, ஈக்குவலாக இருக்கா? ஸோ வென் டயக்ராம் வச்சு யூஸ் பண்ண வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்களா? ஸோ ஹென்ஸ் வெரிஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக போட்டு முடிச்சிடணும். ஓகேவா? ஸோ புரிஞ்சுதா எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு? ஸோ புரிஞ்சுன்னா லைக் பண்ணுங்கள், புரியலனா என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், ப்ளேலிஸ்ட் செக் பண்ணிங்கன்னா எல்லா சம்ஸ்க்கான ஆன்சர்ஸுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.